வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை ஊறுகாய் எவ்வளோ ஈஸியாக போடலான்னு பார்க்க போகிறாங்க. ஊறுகாய் போட தெரியாதவங்க கூட இதை பார்த்தா ஈஸியாக போட்டுடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைதா மற்றும் வெள்ளைச்சீனி சேர்க்காத வெஜ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 15லேருந்து 17 பழம் வரைக்கும் இருக்கும் 1 கிலோனா. அப்புறம் உப்பு வந்து 125லேருந்து 150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம், கல் உப்பு. அப்புறம் இதே மாதிரி ஒரு ஜாடி அல்லது மண் பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். எலுமிச்சை பழத்தை நல்லா கழுவி தண்ணி லேசாக கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணிடலாம். ஒரு பழத்தை 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வேஸ்ட் எதுவுமே ஆகாது, சின்ன துண்டுனால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதையும் 4 பீஸாக வெட்டினீங்கன்னா 8 துண்டு வந்துடும். இதே மாதிரி எல்லா பழங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணிலே அதில் உள்ள விதைகளெல்லாம் நீக்கிடுங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை கொஞ்சம் கிண்ட ஈஸியாக இருக்கும். நான் மண் பாத்திரம் அகலமான பாத்திரம் இல்லை, அதனால் நான் ஜாடியிலே போட்டுருவேன். இது கரெக்டாக இருக்கும் 1 கிலோவுக்கு. இப்போ ஒரு மூடி வச்சு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க, உப்பு அடியில் வரைக்கும் போகணும். குளிக்காச்சு. இதே மாதிரி டெய்லி ஒரு வாரத்துக்கு டெய்லி குளிக்க வச்சுக்கோங்க. தண்ணி படாத இடத்துல ஓரமாக வச்சுக்கோங்க. 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். உங்களுக்கே பார்த்தா தெரியும், அந்த எலுமிச்சம்பழத்தோட தோல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்க்கவே தெரியும். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாய்த்தூள் தாங்க. இப்போ இதையும் நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இன்னொரு 1 வாரம் ஆகட்டும். இந்த மெத்தட் பண்ணால் நம்ம வெயிலில் எதுவுமே வைக்க தேவையில்லை. என்ன தண்ணி எதுவும் படக்கூடாது, கை உள்ளே படக்கூடாது. அவ்வளோதாங்க. 10 நாள் ஆகட்டும், பார்க்கலாம். 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்கும் ஊறுகாய், பார்க்கவே தெரியும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்காமல் யூஸ் பண்ணலாம், தாளிச்சா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரியும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிசத்தை ஊறுகாயோட சேர்த்துடலாம். தாளிசு சேர்த்து ஒரு கரண்டி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம இன்னொரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றிட்டு நம்ம திருப்பி இதில் ஊறுகாய் போட்டு வச்சிடலாம். ஒரு பாட்டில் காலியாக இருக்குல்ல, அடுத்த பாட்டில் ஊறி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், டேஸ்ட்டான எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.